வணக்கம். ரியல் டாக் வித் யோகா நேயர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் செய்தி நம் இதயத்தை உலுக்கும் ஒரு அவலநிலை. இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு அரசாங்கத்தின் வாக்குறுதிகளை நம்பி இன்று நடுத்தருவில் தவிக்கும் 23 குடும்பங்களின் கண்ணீர் கதை இது. நுவரெலியா ஹக்கலை பகுதி. கடந்த வருடம் வீசிய டித்வா சூறாவளி மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பயங்கர மண்சரிவு யாராலும் மறக்க முடியாது. அந்த இயற்கை பேரிடரால் தங்களின் வாழ்வாதாரத்தையும் சொந்த வீடுகளையும் இழந்தவர்கள்தான் இந்த 23 தோட்டத் தொழிலாளர் குடும்பங்கள். அன்று முதல் இன்று வரை கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக இவர்களின் வாழ்க்கை இந்த தற்காலிக கூடாரங்களுக்குள்தான் கழிந்து கொண்டிருக்கிறது. தற்போது நாட்டில் மீண்டும் மோசமான காலநிலை ஏற்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் கடுமையான காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஹக்கலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தற்காலிக கூடாரங்கள் பலத்த காற்றில் பறக்கும் நிலையில் உள்ளன. வீசும் கடுமையான காற்றைத் தாங்கும் சக்தி இந்த மெல்லிய கூடாரங்களுக்கு இல்லை என்று மக்கள் கதறுகின்றனர். மண்சரிவு அபாயத்தால் வீடுகளை இழந்த இந்த மக்கள் ஆரம்பத்தில் பொது இடங்களிலும் தோட்டக்கோவிலிலும்தான் தங்கியிருந்தார்கள். பின்னர்தான் அரசாங்கத்தால் இந்த தற்காலிக கூடாரங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டன. ஆனால் கொட்டும் மழையிலும் உறைய வைக்கும் குளிரிலும் இந்த கூடாரங்களுக்குள் இரவு நேரங்களை கழிப்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இதைவிடக் கொடுமை என்னவென்றால், இரவு நேரத்தில் இந்த கூடாரங்களை சுற்றி விஷப்பாம்புகளும் விஷப்பூச்சிகளும் உலா வருகின்றன. எப்போது என்ன நடக்குமோ என்ற உயிர் பயத்திலேயே ஒவ்வொரு நொடியையும் கழிக்கிறார்கள் இந்த மக்கள். எங்கள் பிள்ளைகளின் உயிருக்கு யார் உத்தரவாதம் என்று கேட்கிறார்கள் இந்த அவல நிலைக்குள்ளான பெற்றோர்கள். இதைப்பற்றி கடந்த மாதங்களில் ஊடகங்களுக்கு இந்த மக்கள் கருத்து தெரிவித்த போது விளிமடை பிரதேச சபையின் அரசு அதிகாரிகள் இவர்களை கடுமையாக திட்டியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நாங்களாக தீர்மானித்து எதையும் செய்யும் வரை யாரிடமும் எதுவும் கூறக்கூடாது என்று அதிகாரிகள் தங்களை மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். நிரந்தர வீடும் இல்லாமல், தற்காலிக வசிப்பிடத்தில் அடிப்படை வசதிகளும் இல்லாமல் பெரும் துயரங்களுக்கு மத்தியில் வாழும் இந்த மக்களுக்கு எப்போதுதான் விடிவு காலம் பிறக்கும்? அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றி இவர்களை பாதுகாப்பான இடத்தில் மீளக் குடியமர்த்த சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளும் அதிகார